2011 வேலை வாங்கி தரேன்னு மோசடி பண்ணதாக வழக்கு இருக்குது. அது 2010 துணை முதலமைச்சர் பிஏ தெரிஞ்சதுன்னு மோசடி பண்ணதுனால 2010 ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சராக இருந்தார். ஆக ஸ்டாலினுக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. 2011 ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இப்போ பாதிக்கப்பட்டவங்க இப்போ சொன்னவங்க என்ன சொல்கிறாங்க, 2 நாளில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண் பணம் வாங்கியிருக்காங்க. காவல்துறை உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் இப்போ மோசமான ஆளுங்கள் எல்லாம் தொடர்பு வச்சுருப்பான் அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதி சொன்னால் மனசாட்சியை பார்க்க வேணாமா? உங்களுடைய வருங்காலத்தை பார்க்க வேணாமா? பாவம் அப்பாவும் இங்கே கீழே இருக்கிற போலீஸ்காரன்லாம் அவன் வந்து அடிக்காமல் இருந்தால் அவனை சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டிஸ்மிஸ் பண்ணுவீங்க, அவன் மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவீங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு தானே மேலதிகாரி சொல்கிறான்னு பயந்துக்கிட்டு அடிக்கிறான். இன்றைக்கி இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கிறது. எவனாச்சும் ஒருத்தன் வாயை திறக்கிறீங்களா? ஒழுங்காக அந்த திரையுலகத்தில் இருக்கிறவங்களாம் அரசியல் பக்கம் வராத படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி சம்பாதிக்கிறதோடு நிறுத்தி அரசியல் பக்கம் வந்தால் உனக்கு நடுநிலைமை வேண்டும். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு அரசியல் அலசலை இப்போது பார்க்கலாம். இன்னும் அஜித்குமார் வழக்கில் பல திருப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய திருப்பம் என்னவென்றால், அந்த பெண் அஜித்குமார் மீது புகார் கொடுத்த அந்த பெண், அவரை பற்றிய சில திடுக்கிடும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அவரிடம் பணம் கொடுத்து வேலை வாங்கி தருகிறேன் என்று பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றிய ஒரு தம்பதியினர். அவர்கள் வந்து எப்படி ஏமாந்தாங்க, இந்த பெண் அவங்களை எப்படி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 8 லட்சமோ 9 லட்சமோ வாங்கி எப்படி ஏமாத்தினாங்கன்னு சொல்லி அழுது கொண்டே வந்து அவர்கள் வாக்குமூலம் கொடுக்கும் வீடியோ இருக்குது. அதை முதல்ல பாருங்கள். முதலில் அஜித்குமாரோட மரணத்திற்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2010 என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நிகிதா, அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம். மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க சிவகாமி அம்மையார் இன்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியலன்னு நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு 11:45 வந்துட்டு ஃபோன் பண்ணி 2 நாள் அரசு வேலை உடனடியாக நீங்கள் 9 லட்சம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பணத்தை வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க. அரசு வேலை ஆசிரியர் பணிங்க. நான் வந்துட்டு எம்காம் எம்எட்டு எம்பில் முடிச்சிருந்தேன். உடனடியாக உங்களுக்கு 2 நாளில் வேலை, நீங்கள் வாப்பா வீட்டுக்கு, நம்ம ரத்த சொந்தம்ன்றதுனால உனக்கு கூப்பிட்றேன், நீ வந்து அப்பாவை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவரோட ஜெயபெருமாள் அவர் பெரியப்பாவை. அடுத்து வந்து நானுங்க அப்பா எல்லாருமே போயிட்டு பார்த்து பேசினோம். 9 லட்ச ரூபா பிஜி முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்காக எனக்கு 9 லட்ச ரூபா கேட்டாங்க. அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள், உடனடியாக வந்துட்டு 2 நாளில் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் தான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த பணம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க. கடைசியாக பணம் கேட்டு வேலை கேட்டு இது பண்ணுறோம், கொஞ்சம் பொறுங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டு சில காலங்களில் தலைமறைவாயிடுறாங்க குடும்பம், வீட்டை எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க. அடுத்து பேப்பரில் வந்துட்டு செய்தியாக வருது, இந்த மாதிரி மாவட்ட அதிகாரி அதாவது ஜெயபெருமாள் வந்துட்டு டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்காரு, இந்த சிவகாமியா வந்துட்டு பிஜி ஃபிசிக்கல் டைரக்டர்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு வந்து நிகிதா வந்துட்டு என்கிட்ட 2006 பிஎட் படித்தாங்க. படித்து முடித்த உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி பல லட்ச ரூபா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, செத்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க வீட்டில் இருந்து. இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்க. இந்த வீடியோவில் வந்து அந்த பெண் எந்த அளவுக்கு வந்து இது முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ மூலம் தெரியும். எப்போவுமே ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா காவல்துறை என்ன பார்ப்பாங்கன்னா, புகார் கொடுக்குறவன் மேலே முதல்ல பார்ப்பாங்க, உண்மையான கொடுக்குற புகார் உண்மையா அப்படின்னு. அப்போ இந்த பெண் இவ்வளவு மோசடியிலே ஈடுபட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் காவல்துறை வந்து அதை பார்க்காம கொடுத்துருக்காங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்ன? அதுக்கப்புறம் வரேன், கொடுக்கப்பட்ட அழுத்தம் யாருங்கிறதுக்கு வரேன். ஆக ஒரு ஃப்ராடு பெண், அதாவது மோசடி செய்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் இவர். அதுதான் முதல் விஷயம். அதுக்கடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கில் பல இது வந்துக்கிட்டே இருக்குது. சாட்சி சொல்கிறவங்களெல்லாம் பயமுறுத்துகிறாங்க.
அந்த சாட்சி சொன்னவர் வந்து என்னை தினமும் பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அவருடைய வாக்குமூலத்தை கேளுங்க. அவர் அருகில் தான் நான் போய் அமர்ந்து கேட்டேன், என்னடா நடந்துச்சு சொல்கிறா, உண்மையை சொல்கிறான்னு கேட்டேன். நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாங்க. எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி நீங்கள் கேளுங்க, அவர் ஏதாவது உண்மையை சொல்கிறாரான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க. சரி நான் கேட்குறேன் சார்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், அடி தாங்க முடியல என்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மேலே அவன் பேசலை. ஆனால் அவன் பக்கத்தில் போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே வந்து கஞ்சா வளர்ந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த சாட்சி சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, எப்படி எப்படி கொடுமை பண்ணாங்கங்கிறத பற்றி இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. கஞ்சா கொடுத்தாங்கங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். ப்ரொஃபஷனல் கிரிமினலுக்கு உண்மையை வரவழைக்கிறதுக்கு கஞ்சா கொடுப்பாங்க, பாட்டில் வாங்கி கொடுப்பாங்க உண்மையை வரவழைக்கிறதுக்கு. ஆனால் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மது குடித்து அடிமையானவன், ட்ரக்குக்கு அடிமையானவன், அவங்களுக்கு தான் கொடுத்து வந்து இவங்க உண்மையை வரவழைப்பாங்க. இவன் ப்ரொஃபஷனல் கிரிமினலே இல்லை அஜித்குமார். இவன்கிட்ட போய் கஞ்சா கொடுத்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அடிக்டானவன் இருக்கணும், அந்த போதைக்கு அடிமையானவனாக இருக்கணும் குற்றவாளி. அவனுக்கு தான் அதை கொடுத்து உண்மையை வரவழைப்பாங்க. இவனுக்கு கஞ்சா கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு அப்படின்னா, அடி தெரியாது. கஞ்சா இருந்தால் எவ்வளவு அடித்தாலும் அவனால் வந்து அந்த வலி தெரியாமல் இருப்பதற்கு கொடுத்தார்களா கஞ்சா அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியாத விஷயமாக இருக்கிறது. இதில் வேடிக்கை, நேற்று நான் சொன்னோம், நம்ம தான் முதலில் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த பெண் மீது ஏற்கனவே புகார் இருக்குது. 2010 துணை முதலமைச்சர் பிஏ எனக்கு தெரியும்னு சொல்லி மோசடியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு இவங்க மேலே வழக்கு இருக்குது. 2011 வேலை வாங்கி தரேன்னு மோசடி பண்ணதாக வழக்கு இருக்குது. 2010 துணை முதலமைச்சர் பிஏ தெரிஞ்சதுன்னு மோசடி பண்ணதுனால 2010 ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சராக இருந்தார். ஆக ஸ்டாலினுக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. 2011 ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இப்போ பாதிக்கப்பட்டவங்க இப்போ சொன்னவங்க என்ன சொல்கிறாங்க, 2 நாளில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணு பணம் வாங்கியிருக்காங்க. 2 நாளில் யாரால் வேலை வாங்கிறதுக்கு தர முடியும்? மிகப்பெரிய இப்போ பதவியில் இருக்கிறவங்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படி தானே முடியும். ஆக ஸ்டாலினுக்கு இதுக்கு லிங்க் இருக்குங்கிறத நான் பல தடவை சொன்னேன். நேற்று நிறைய பேர் பயந்துட்டாங்க, எதை ஆதாரமாக வைத்து சொல்கிறாங்கன்னு. இன்று அந்த பெண்ணால் ஏமாற்றப்பட்டவர், இன்னொருத்தர் 8 லட்சம் கொடுத்தவர் ஓப்பனாக அன்றைக்கி வந்து இது கொடுத்துட்டார், பெரிய டிவியில் வந்துருச்சு, க்ளீனாக சொல்லிட்டார். ஸ்டாலின் உடவங்களுக்கு நெருக்கம் உண்டு, திமுக குடும்பத்தோட நெருக்கம் உண்டு, அவங்க குடும்பத்துக்கு இந்த பெண்ணுக்கு நெருக்கம் உண்டு, அதனால தான் என்னை ஏமாத்தினாங்கன்னு அவர் வாக்குமூலமே கொடுத்து விட்டார். அதை பாருங்கள். இந்த மாதிரி வாத்தியார் வேலைக்கெலாம் ஆள் எடுக்கிறாங்கப்பா. எங்களுக்கும் கலைஞர் ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கு நல்ல தொடர்புலாம், நேர்முக தொடர்புலாம் இருக்குது. இப்போ வாத்தியார் வேலை தேர்வு செய்ய போகிறாங்க, ஏதாவது தோதுறதா பாருங்கள், அண்ணனுக்கு செட்டப் பண்ணி வேலைக்கு வாய்ப்புக்கு செஞ்சு தர எங்களால் முடியும்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆர்டர் ரெடி ஆச்சு, வந்து வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க சார். நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போகும்போது, இது கலைஞர் ஸ்டாலின் நேரடியாக போடுறது, நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இப்போ தெரியுதா பின்னணியில் யார் இருக்காங்கிறது? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பின்னணியில் இருப்பது யார். ஏன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்காரன் உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறான்னா பெரிய மேலிடத்துலேருந்து வந்தால் தான் அடிப்பான். அதனால் இதில் உயிர் போகிறபடி அடித்ததுனாலையும் 2010 துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இவங்க ஏமாத்தினதுனாலையும் இதற்கு பின்னணியில் ஸ்டாலின் இருக்கிறாருன்னு தான் சொன்னேன். இன்றைக்கி அந்த இவங்க ஏமாந்தவங்க சொல்லிட்டாங்க ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆக இப்போ தெரியுது எப்படின்னு. அதனால் இப்போ வந்து சிபிஐக்கு சொல்லியிருக்காங்க, தெரியாமல் ஸ்டாலின் மாட்டிக்கிட்டார். அவரே சிபிஐக்கு இப்போ அனுப்பலாமா? இவ்வளோ ஓட்டே வச்சுக்கிட்டு இங்கே ரொம்ப பிரச்சனையாகுது. ஏன்னா அந்த நஷ்ட ஈடு கொடுக்கும்போதே ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். இப்போ நாங்கள்லாம் ஒருத்தரை இப்போ இது பண்ணால் அவங்கள வந்து அப்சர்வேஷன், அப்படியே இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் ஆரம்பத்திலேருந்து எனக்கு வழக்கில் பெரிய தப்பு இருக்குது. யாரோ ஒரு விஐபி இருக்கார் பின்னாடி. அந்த விஐபி யார்? போலீஸ் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டானே. சாதாரணமாக போய் புகார் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேங்கிறான் போலீஸ்காரன். எஃப்ஐஆருங்கிறதெல்லாம் நீங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போய் தான் வாங்கணும். அப்படிப்பட்டவன் முதல்ல வந்து போலீஸு முதல்ல கூப்பிட்டு விசாரித்து அன்றைக்கே அனுப்பிட்டு மறுநாள் கூப்பிட்டு சாகுமுறை உதைக்கிறான்னா மேலிடம்தான். மேலிடம் இப்போ மேலிடத்தில் முதலமைச்சர் அளவில் இருக்கக்கூடிய மேலிடம் சொன்னால் தான் போலீஸ் வந்து
இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகம் இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு வந்து ஸ்டாலின் குடும்பத்துடன் தொடர்பு இருக்கிறது, ஸ்டாலினுடன் தொடர்பு இருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் பல பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாற்றியிருக்காங்க. இவர்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கு இருப்பதனால்தான் 500 ரூபா கேட்ட கோவத்தில் ஒன்று என்ன செய்கிறேன் பாரு, ஏன்னா பவர் கையில் இருக்குது, இந்த பெண்ணு சொன்னால் என்னமோ எதோ வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற தைரியம் இருக்கும்போது தான் 500 ரூபா ஏன்ட்டையா கேட்ட அப்படிங்கிறதுக்காகத்தான் இவருக்கு வந்து பொய்யான புகாரை கொடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து இந்த உயர்நீதிமன்றம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் வந்து நீதியரசர், அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நீதியரசர் வந்து அவர் வழக்கறிஞராக இருந்து அதுக்கப்புறம் இதாக வந்தவர், நீதியரசராக வந்தவர் சுப்பிரமணியம். அவர் வந்து வழக்கறிஞராக இருக்கும்போதே நேர்மையாக இருப்பார். அதனால் இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால் இப்போ அவர் இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு நான் விடுக்கும் வேண்டுகோள் 211 ஐபிசி கிவிங் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், 248 பிஎன்எஸ், இதில் அந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கணும். அந்த பெண்ணை கைது பண்ணி அந்த பெண்ணு மேலேயும் வழக்கு கொண்டு வர்றதுக்கு உயர்நீதிமன்றம் தான் ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா ஸ்டாலின் வந்து அந்த பெண்ணை மேலே வழக்கு போட விடமாட்டார். காவல்துறையும் வந்து அது வந்து ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய மாட்டார். அதனால் நான் சொல்கிறது, உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் கிளைக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த பெண் மீது 211 பொய்யான புகாரை கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் அந்த பெண்ணும் தண்டிக்கப்படணும். இப்போ சிபிஐக்கு போச்சுன்னா அந்த வழக்கு சூடு பிடிக்கும். ஆனால் இவங்க ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, கனிமொழியை வச்சு பேசி ஆஃப் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அந்த வழக்கு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கிடையில் இந்த பெண்ணு பல திருமணம் பண்ணி ஏமாற்றிருக்காங்கங்கிற செய்தி வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு பிரமுகர், அந்த வீடியோவை நாங்கள் ஏன் போடலன்னா ஒரு பாஜக பிரமுகர், அதனால். ஆனால் நாங்கள் விசாரணையில் எங்களுக்கு தெரிய வர்ற விஷயம் என்னென்னா, இந்த பெண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து வாங்கி அவங்களோடெல்லாம் பிரச்சனை பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இப்போ வெளியில் வருது. அதனால் கிரெடிபிலிட்டி ஆஃப் த கம்ப்ளைனன்ட்னு சொல்லுவாங்க. புகார் கொடுப்பவரின் நடவடிக்கை மிக மோசமாக இருப்பதால் இந்த வழக்கை சிபிஐ மிக விரைவாக விசாரித்து முதல்ல பின்னணியிலிருந்து இயக்கியது யார், பின்னணியிலிருந்து போலீஸுக்கு இதை கொடுத்து அவனை அடித்து உதயுங்கள்னு சொன்னது யார், அப்படியானால் இந்த பெண்ணுக்கும் அவருக்கும் என்ன நெருக்கம், இது எல்லாம் வந்து இப்போ உள்ளே வரணும். அதாவது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, காம்பன்சேஷன் கொடுக்கும்போதே நான் இப்போ யோசித்தேன், எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சாகுறவங்க 24 கஸ்டடி டெத்து நடந்திருக்கு. 24 பேரில் 23 பேருக்கு அவர் வந்து வேலைவாய்ப்பு இது அரசாங்கத்தில் வேலை கொடுத்தாரு ஸ்டாலின். அந்த மீதி 23 பேர்த்துக்கும் இப்போ இலவச பட்டா இலவச மனை கொடுத்தாரு பட்டாவுடன். அப்போ இதுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாருன்னா, அங்கே மாட்டியிருக்கிறது யார், அவரே. அதனால தான் மந்திரி அனுப்புகிறார், பஞ்சாயத்து பேசுங்கிறாரு, கட்சிக்காரவங்களை அனுப்புகிறாரு, உடனே அவங்க ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறாரு, உடனே இது கொடுங்கங்கிறாரு, பணத்தை கொடுக்குறார். பணம் இல்லை, அரசாங்க வேலை. மீதி அதாவது போலீஸ் கஸ்டடியில் மொத்தம் 24 பேர் இறந்துருக்காங்க. மீதி 23 பேர் மீது காட்டாத அக்கறை ஏன் இவர் மீது காட்டினார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கேள்விக்குறி. அதனால் இது வந்து சிபிஐ வந்த உடனே முதலில் அந்த பெண் மீது எஃப்ஐஆர் போட்டு அந்த பொண்ணை கஸ்டடி எடுத்து விசாரித்து, இந்த பெண்ணு யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, போலீஸுக்கு சொன்னது யார், அவரை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும். பல வழக்குகளில் வந்து பல தப்புகள் எல்லாம் பண்ணிட்டு தப்பித்து கொள்கிறார்கள் அரசியல்வாதிகள். அதில் ஸ்டாலினுக்கு இதில் வந்து சரியான அவருக்கு தொடர்பு இருக்கிறதாங்கிறத நன்றாக விசாரித்து, பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இந்த கேஸில் இருக்குது, அடிப்படை ஆதாரம் ஸ்டாலினுக்கு வந்து இதில் தலையிட்டு இருக்கிறார் என்பதற்கு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. அதனால் முதல் கோணமாக அதைத்தான் போகணும். அதனால தான் சாட்சிகளை மிரட்டுறாங்க. எந்த வழக்கிலும் சாட்சிகளை இப்படி மிரட்டினதில்லை, வெளியில் சொல்லாதன்னு மிரட்டுறாங்க அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது, விஜய் வந்து அஜித்குமார் அவங்களுடைய பெற்றோர்களை நேரில் போய் சந்தித்திருக்கிறார். சந்திச்சுட்டு 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு. பாவம், அவருடைய பிள்ளையை இழந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நஷ்டஈடு கொடுக்கறது பல பேர் கொடுத்தா நல்லது தானே அந்த குடும்பத்திற்கு. வீட்டுக்கு தேடி போகிறார் ஸ்டாலின், துடித்து போகிறார், மறுபடியும் எதுவும் கலையிடுவாங்களோ.
2 லட்சம் ரூபா கொடுத்தாங்க விஜய். நீங்கள் தான் அரசாங்க வேலை கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் தான் வந்து அரசாங்க வேலை போக இலவச வீட்டு மனை கொடுத்துட்டீங்கல்ல. விஜய் 2 லட்சம் கொடுத்துட்டு போகிறாரு. உடனே ஸ்டாலின் நான் 5 லட்சம் கொடுக்குறேன்னு அறிவிக்கிறார். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், அதுதான் எங்கிட்ட மாட்டிடுவோம்னு சொல்லி 5 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்கிறார் ஸ்டாலின். இலவச மனை, மறுபடியும் அரசாங்க வேலை, அதுபோக 5 லட்சம் ரூபாய் ஏன் கொடுக்க வேண்டும், அதிலும் ஒரு சந்தேகம் வருது. அதனால் விஜய் வந்து கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ விஜய் கொடுத்துட்டு போன உடனே இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஒரு முக்கியமான தொலைக்காட்சி நேற்று அந்த பெண் இருக்காங்களே, புகார் கொடுத்த பெண், அந்த பெண் ஃப்ராடு, எங்களை ஏமாத்துனாங்கன்னு தேம்பி அழுதாங்க. உடனே இங்கிருந்து அந்த தொலைக்காட்சிக்கு இது பண்ணுறது, அரசாங்கத்திடமிருந்து ப்ரெஷர் போகுது. அந்த ஏமாந்தவங்க இதை மட்டும் ஏன் கொடுக்குறீங்க, பேட்டியை போடுறீங்க, அந்த பெண்ணு கொடுக்குற பேட்டியை போடுங்கன்னு சொல்லி இன்று அந்த பெண்ணோட பேட்டியை போட வைக்கிறார்கள் இங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்து. அப்போ தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணும், அந்த பொண்ணு நல்லவங்கன்னு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க சம்மந்தப்பட்டவர்களே தொலைக்காட்சிகளுக்கு ஃபோன் பண்ணி அந்த பெண்ணோட பேட்டியை போட வைக்கிறார்கள் என்றார். என்ன அர்த்தம்? விஜய் 2 லட்சம் கொடுத்தார். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த யோகியர் ஒருத்தர் இருக்கார்ல, அமீர் ஜாஃபர் சாதிக், அதாவது போதை வழக்கில், போதை மருந்து கடத்தல் வழக்கில், போதை மருந்து நான் குடித்தவன் இல்லை பாவம், இந்த ஸ்ரீகாந்த் இந்த கிருஷ்ணா மாதிரி இல்லை, அவங்களே பிடிச்சி உள்ளே போட்டாங்க பாவம், பெயிலில் வரல. ஜாஃபர் சாதிக்கு போதை மருந்தை கடத்தினாள். அந்த கடத்தினால்கிட்ட பணம் வாங்கி படம் எடுத்தார்ல ஒரு டைரக்டர் அமீர்னு, அவரை வச்சு பேச விட்டுருக்காங்க. யார்? விஜயை திட்ட சொல்லு. விஜய் அவர் என்ன சொல்கிறாரு, அமீர் விஜய் போனார், ஏன் விஜய் சீக்கிரம் வெளியில் வர சொல்லுங்கள், எவ்வளோ நாள் உள்ளே இருப்பார்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். தேர்தல் நெருங்கிருச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி நம்ம அவர் வரும்போது வாழ்த்து சொல்லிட்டோம். தேர்தல் நெருங்கிருச்சுன்னு நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ரொம்ப நாளாக உள்ளே இருக்கீங்க, தேர்தல் நெருங்கிருச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுங்கள். விஜய் வெளியில் வந்து தான் அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துருக்காரு. உங்கள் ஸ்டாலின் வீட்டை விட்டு வெளியில் வரலை. ஏன் தைரியம் உள்ளவராக இருந்தால் எத்தனையோ பேர் இறந்தவர்கள் வீட்டுக்கு நேரே போய் இழப்பீடு தொகுதியை கொடுத்த அந்த ஸ்டாலின் ஏன் அஜித்குமார் இதுக்கு வீட்டுக்கு போய் அந்த இலவச பட்டாமணியும் அரசு பணியும் ஆடையும் கொடுக்க வேண்டியதானே? ஏன் போகலை? அதுக்கு விஜயாச்சும் போய் நேரில் போய் 2 லட்சம் கொடுத்துருக்காரு. அமீரை வச்சு பேச விடுறாங்க. விஜய் வந்து வெளியில் வரணும். ஏன் விஜய் வெளியில் வரலையா? விஜய் பரந்தூர் மாநில விஷயமாக நேராக போய் அந்த மக்களை எல்லாம் சந்திச்சாரா இல்லையா? அவர் மாநாடு ஒன்று நடத்துனாரா விஜய் அங்கே நம்ம விக்கிரவாண்டியில், அதில் விஜய் வெளியில் வந்து மக்களை சந்தித்து தானே, அவங்க தொண்டர்களை சந்தித்து தானே பேசுனார். சமீபத்தில் மதுரையில் கோயம்புத்தூரில் இதெல்லாம் ரோட் ஷோ நடத்தினார் அவர். அதை பார்த்துட்டு தானே உங்கள் ஸ்டாலின் அவர் ஒரு ரோட் ஷோ நடத்தினார். அப்போ விஜய் வெளியிலே வரவில்லைங்கிறத வந்து இவர் ஏன் சொல்லணும்? காரணம் ஸ்டாலினுங்கிறது விஜயை குறிவைக்கிறார். இப்போ விஜய் எதுவும் இது பண்ணிட விடக்கூடாது. இந்த வழக்கு விஷயமாக எதுவும் வெளியில் செய்தி வரக்கூடாது. அந்த புகார் கொடுத்த பெண் மோசமான பெண்ணு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இதற்காகத்தான் முயற்சி செய்கிறார். அமீர் பேசுகிறார் என்னென்னா இதுதான் அப்படின்னு. அமீருக்கு ஒன்று சொல்கிறேன், முதல்ல உங்கள் வழக்கை பாருங்கள். நீங்களும் கூடி சீக்கிரம் ஜெயிலுக்கு போக போகிறீங்க. ஒரு வழக்கு சொல்கிறேன், போதை மருந்து கடத்தின பணத்தில் சினிமா எடுத்துருக்கீங்க. அந்த இது சட்டப்படி போதை மருந்து சட்டத்தின்படி நீங்களும் அக்யூஸ்டு, உங்களுக்கும் தண்டனை வரப்போகுது. போதை மருந்து பணத்தை தெரிந்து வாங்கினாலும் சரி, தெரியாமல் வாங்கினாலும் சரி, அந்த பணத்தை உபயோகித்தால் ஜெயிலு நிச்சயம். நீங்கள் 11வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சிறைக்கு செல்லும் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது பொது விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? பொது வாழ்க்கையில் நல்ல மனிதராக நீங்கள் முதல்ல உங்கள் முதுகை திரும்பி பாருங்கள், உங்கள் வழக்கை பாருங்கள். சினிமாவில் இதே வேலையாக போச்சு. சூர்யா, அப்புறம் அந்த சிவகார்த்திகேய, அப்புறம் இந்த சித்தார்த்து, இந்த எப்போவுமே இது பண்ணி வந்து பேசுவார். அந்த பிரகாஷ்ராஜ் அந்த எங்கே போய் ஓடி ஒழிஞ்சாருன்னு தெரியல. எல்லாம் பேசுவீங்களப்பா. இந்த இது சாத்தாங்குளம் விஷயத்தில் கத்துனீங்களே, மனித உரிமை மீறல்னீங்களே, கொடுமை நடந்துருச்சுன்னு கத்துனீங்களே. இப்போ எங்கே போனீங்க? வாயை திறக்குன்னா ஏன் உதப்பார் இல்லை ஸ்டாலின்? வாயை திறந்தா அன்னைக்கு பாவம் அப்பாவி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். உங்களுக்கும் தைரியம், அந்த விஜய் சேதுபதியும் இவங்களுக்கெல்லாம் தைரியம். எடப்பாடி பழனிசாமி தானே, அவர் பாவம் அப்பாவி, அவரை எவ்வளோ வேணாலும் திட்டலான்னு திட்டி இந்த திரையுலகம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கிறது. எவனாச்சும் ஒருத்தன் வாயை திறக்கிறீங்களா?
ஒழுங்காக அந்த திரையுலகத்தில் இருக்கணும்லாம் அரசியல் பக்கம் வராத உன் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி சம்பாதிக்கிறதோடு நிறுத்திக்க. அரசியல் பக்கம் வந்தால் உனக்கு நடுநிலைமை வேண்டும். எப்போது இது அநீதி நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய குணம் வேணும். நீங்கள் வந்துக்கிட்டு விஜய கார்த்திகேயன் போய் உதயநிதிக்கு போய் 10 லட்சம் ரூபா நிதி கொடுக்குறது மழை வந்தால் ஏன் சொந்த படம் ரிலீஸ் ஆகணும்? அப்போ அமரன் படம் வந்திருந்தது. எல்லாம் சுயநலவாதிகளாக மாறிட்டீங்க சினிமாக்காரனா. உங்களுக்கு எதுக்கு அரசியல்? அரசியல் பேசுகிறதுக்கு ஒருத்தனுக்கு தகுதி கிடையாது. நடுநிலை தன்மைங்கிறது எவன்ட்டையும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அன்றைக்கி வாயை திறந்தல இன்றைக்கி தொடங்கினேன்? அதைத்தான் அமீன் சொல்ல. நீங்கள் யோகியர் மாதிரியாக பேசுகிறது. போதை மருந்து கடத்தல் வழக்கில் அக்யூஸ்டு ஒன்றாவது குற்றவாளி வந்துக்கிட்டு நீங்கள்லாம் அரசியல் பேசுகிறீங்கன்னா எப்படி வரும்? சரியா வரும்? இவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மனித உரிமை மீறல் மத்திய நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் மத்திய மனித உரிமை ஆணையத்திலிருந்து வழக்கை எடுத்துட்டாங்க விசாரணைக்கு. இது தெரிஞ்ச உடனே இங்கே ஸ்டேட் மாநில மனித உரிமை ஆணையத்திலிருந்து இப்போ தான் நோட்டீஸ் கொடுத்துருக்கான். மாநில மனித உரிமை ஆணையம் தான் உங்கள் திமுக செயலாளர் உள்ளே இருக்காருப்பா கண்ணதாசனை உள்ளே போட்டு வச்சு இந்த மாநில மனித உரிமை ஆணையத்தை குட்டிச்சுவராக்கி விட்டார் ஸ்டாலின். செந்தில் பாலாஜிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரே வந்து பார்த்த கண்ணதாசன் இந்த அஜித்குமார் இதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாரா? உண்மையான மனித உரிமை இயக்கமாக இருந்தால் மனித உரிமை அமைப்பாக இருந்தால் நீங்கள் அங்கே போய் வீட்டில் பார்க்க வேணாமா? கொடூரமான கொலை நடந்திருக்க. என்னமோ ஜெயிலெல்லாம் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பெரிய இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எல்லாம் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்களே மிஸ்டர் கண்ணதாசன். உங்கள் கதை தான் அவ்வளவு எனக்கு தெரியுமே. இன்றைக்கி மத்திய மனித உரிமை ஆணையம் எடுத்த உடனே இவர்களும் எடுக்கிறார் இந்த வழக்கை. இதில் எதுவும் தப்பு நடக்கவில்லைன்னு சொல்லி மூடுவதற்கு அத்தனை முயற்சியும் செய்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய திமுகவின் ஏஜென்ட்டு தான் இந்த கண்ணதாசன். ஆக மாநில மனித உரிமை ஆணையம் முதலை கண்ணீர் வடிக்கிறது அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அடுத்து நாம் பதிய விரும்பக்கூடிய செய்தி. இது முடிஞ்ச உடனே இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறையிலேருந்து இது விடுறாங்க. இந்த டெலிஃபோன் உரையாடலை கேளுங்க. ஒரு உயர் அதிகாரி சொல்கிறார், இன்னுமே 7 மணிக்கு மேலே நைட்டில் அக்யூஸ்டை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு உயர் அதிகாரி ஃபோனில் சொல்ல. இதெல்லாம் நடிப்பு, உலக மகா நடிப்பு. மெயினாக கஸ்டடி சொல்லியிருந்தேன். 7 o'clock மேலே கஸ்டடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸ்டாலினை தப்பாக பேசிட்டா நைட்டு 2 மணிக்கு சோலையில் குதிச்சு போய் அரெஸ்ட் பண்ணுற போலீஸ் நீங்கள். ரங்கராஜ நரசிம்மன் என்ன பண்ணீங்க? எத்தனை மணிக்கு போய் கைது செஞ்சீங்க? 2 மணிக்கு. சவுக்கு சங்கரை போட்டு வண்டியில் ஏற்றிட்டு விடிய ஊராக சுற்றுனீங்களா இல்லையா? முன்னாள் மந்திரி ஜெயக்குமார் வண்டியில் என்ன எத்தனை மணி 8 மணிக்கு கைது பண்ணிவிட்டு வண்டியில் சுற்றுன்னு சுற்றிட்டு எத்தனைக்கு கொண்டு போனீங்க? உங்களுக்கு இதுக்கு பூந்தமல்லி ஜெயிலுக்கு உங்கள் வாடிக்கையே நைட்டு தானே. ஜெயலலிதா அவங்க கருணாநிதியை கைது பண்ண மாட்டோம், நள்ளிரவில் கைது செய்து விட்டார். யோகியர்கள் நீங்கள் மற்றவனெல்லாம் கைது பண்ணுறது எப்போ கைது பண்ணுறீங்க? கிஷோர்சாமி எப்போ கைது பண்ணீங்க? எல்லாமே நள்ளிரவில் கொடுக்குது. ஊரை ஏமாத்துகிற வேலை இது. காலுங்கச்சிக்கு ஜாட் அடிச்சுக்கிட்டு கூலிப்படையாக வெக்கம் இல்லாமல் செயல்படுறவங்க நீங்கள். எதுக்கையா உங்கள் காவல்துறை பேரை கெடுத்துக்கிறீங்க? பாவம் 5 உங்கள் பேச்சை கேட்டு அடித்தவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் குடும்பம் ரோட்டில் நிற்குது. 6 பேரும் எதுக்கு போனான்? நீங்கள் சொன்னதுனால. மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்த உடனே சிஎம் சொன்னதுப்பா அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அடிக்கணுன்னா உங்களை நம்பி அடித்தான். இன்றைக்கி அத்தனை அதிகாரியும் ஒழிஞ்சுக்கிட்டீங்களே. அடித்தவனை மாட்டி விட்டுட்டு காவல்துறை உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் இப்போ மோசமான ஆளுங்களெல்லாம் தொடர்பு வச்சுருப்பான் அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதி சொன்னால் மனசாட்சியை பார்க்க வேணாமா? உங்களுடைய வருங்காலத்தை பார்க்க வேணாமா? பாவம் அப்பாவும் இங்கே கீழே இருக்கிற போலீஸ்காரன்லாம் அவன் அடிக்காமல் இருந்தால் அவனை சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டிஸ்மிஸ் பண்ணுவீங்க, அவன் மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவீங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு தானே மேலதிகாரி சொல்கிறான்னு பயந்துக்கிட்டு அடிக்கிறான். சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. காவல்துறை அரசியல்வாதிகளுக்கு கைக்கூலியாக இருந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. 7 மணிக்கு மேலே கூட்டிகிட்டு வரக்கூடாது. அங்கே காவல்துறையிலேருந்து ஒரு வரிசையாக அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த அறிவுரையும் எதுவும் பண்ணும்போது நீங்கள் பண்ண போகிறதில்ல, கடைப்பிடிக்க போகிறதில்ல. ஏதோ இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் காவல்துறைக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். சிபிஐ அவ்வளோ பேர்த்தையும் வெளியில் கொண்டு வரணும். காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் இதுக்கு பின்னாடி இருந்தவன் யார்? எஸ்பி சொல்லியிருக்காரு இவங்ககிட்ட, கான்ஸ்டபிள்கிட்ட. எஸ்பிக்கு சொன்ன உயர் அதிகாரி யார்? நான் பேரோடு சொல்கிறேன். முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து யாருக்கு பேசுனாங்க? அவங்க காவல்துறையில் உயர் அதிகாரிக்கு யாருக்கு கொடுத்தாங்க? அங்கேருந்து எஸ்பிக்கு எப்படி வந்தது? இது மாதிரி பல லிங்க் இருக்கும் இதில், இந்த வழக்கில். அதனால தான் ஒன்று நான் வெளியில் வருது.
அதனால் இதை வந்து சிபிஐ ஃபுல்லாக தோண்டி விசாரித்து இதில் இருக்கும் மிகப்பெரிய அரசியல் புள்ளிகளை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் நாம் அடுத்து பதிய விரும்பக்கூடிய கருத்து. இதில் டிஆர்பி ராஜா அவர் எந்த நேரத்தில் ஜாலி அடிக்கணும்னு உங்களை மந்திரியாக வச்சுட்டா நீங்கள் சொல்கிற நேரம் இருக்க, நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்க, படிச்சிருக்கீங்களே, இந்த மாதிரி நேரத்தில் போய் ஸ்டாலினை பாராட்டி பேசுனா காரி துப்ப மாட்டானா? உங்கள் மந்திரி பதவி காப்பாற்றணும்னா அதுக்கு பேச வேண்டிய நேரமாக அது. ஒரு அப்பாவி பையனை அடித்து கொண்டு இருக்காங்க, இப்போ போய் ஸ்டாலின் புராணம் பாடலாமா? அவங்கள என்ன காரி துப்ப மாட்டான்? கொஞ்சமாச்சும் படிச்சிருக்கீங்களா? அவர் ட்விட்டரில் போடுறாரு, ஸ்டாலின் சாரி சொல்லிட்டார். அந்த சாரியோட வார்த்தையோட இதுவே அழுத்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். சாரின்னு சொன்னதே தப்பு, அயோக்கியத்தனம்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு உயிர் போன பிறகு சாரி சொல்கிறது தான் இதுவா நடைமுறையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கோம். ஒரு முதலமைச்சருக்கு அதுதானா? நேராக முதலமைச்சர் மனசாட்சி உள்ள முதலமைச்சராக இருந்தால் இதில் அவங்களுக்கு பங்கு இல்லைன்னா நேராக போயிருக்கும். அவருக்கு மனசாட்சி குத்துது, நம்ம தானே காரணம் அந்த சாவுக்கு அப்படின்னு சொல்லி தான் அங்கே போகலை. இதுக்கு வந்துக்கிட்டு சாரி சொல்லிட்டாருன்னு அந்த சாரி வார்த்தையை பெருசாக சொல்லி அப்பாவா அவர் எதில் போய் அப்பா? ஒரு கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் அப்பான்னு சொல்ல முடியுமா? இதை வந்து ட்விட்டரில் போடக்கூடிய கேவலமான மந்திரிங்க. படிச்சிருக்கீங்களா நீங்கள்லாம்? அதை தாங்க, ஒரு டிகிரி படிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு மூளை வந்து மழுங்க. எந்த நேரத்தில் எதை சொல்லுவது, எந்த நேரத்தில் உங்கள் தலைவர்களை பாராட்டுவதுங்கிற அடிப்படை அறிவு வேண்டாமா? அதனால் டிஆர்பி ராஜுக்கு சொல்கிறேன், வேறு வேலை பாருங்கள் போய் இந்த வேலை பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சின்ன பையன் வந்து இந்த உதயநிதி, சின்ன பையன் உதயநிதி 50 வயசாச்சு, ஆனால் அரசியல் அறிவில் வந்து சின்ன பையனை தான் சொல்லணும். இந்த சின்ன பையன் உதயநிதி இதை பற்றி வாயே திறக்கலை. இந்த நேரத்தில் போய் அரசியல் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பாஜகட்ட இந்த தமிழ்நாட்டை அடகு வைத்து விட்டாருங்கிற இது பேசுகிற நேரமாக இந்த உதயநிதி ஏதாச்சும் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரா? இல்லை இந்த விஜய் போன மாதிரி அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நேராக போய் ஏதாச்சும் பார்த்துருக்காரா? அரசியல் பேசக்கூடிய நேரமாக இது. அவர் இந்த நேரம் பார்த்து பாஜகவிட்ட போய் அடமானம் வச்சுட்டார் எடப்பாடி. எந்த நேரத்தில் எதை பேசுகிறது? சரி, பல தடவை சொல்லிட்டேன், உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் புத்தியே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அரசியல் ஞானம் வேணாமா? பாஜகட்ட கூட்டணி வைக்கிறாங்க அவங்க அதிமுக. அரசியல் கட்சிகள்லாம் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கட்சியில் கூட்டணி சேருவான், இன்னொரு கட்சியில் இன்னொரு தேர்தலில் இன்னொரு கட்சி மாற்றி கூட்டணி வைப்பான். இது என்ன அரசியலில் இது சகஜம் இல்லையா? உங்கள் தாத்தா பண்ணாத கூத்தா? உங்கள் தாத்தா என்னென்ன வேலை பண்ணார்? உங்கள் அப்பா வந்துக்கிட்டு ஒரே கட்சியோடு தான் கூட்டணி வச்சாரா? அவங்க ஏதோ போன எம்பி தேர்தலில் தனியாக நின்னாங்க, தோற்று போயிட்டாங்க. சரி, இந்த எம்பி தேர்தலில் மற்ற கட்சியோட கூட்டணி சேரணும்னு பாஜக ஒரு அரசியல் கட்சி, மத்தியில் ஆளுங்கட்சி, அவங்களோட போய் கூட்டணி சேர்ந்தால் அடமானம் வச்சுட்டாங்க நாட்டை. அப்போ கேட்குறவெல்லாம் இழிச்ச ஏன்னா நீங்கள் வைக்காத அடமானமா? 1,50,000 இலங்கை தமிழர்களை அடமானம் வச்ச பாவிகளாச்சே நீங்கள். சோனியாவோட கூட சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டையும் தமிழ் இனத்தையும் அழித்தவர்களாச்சே. உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. 1-2 அழிச்சிங்க. நீங்கள் தமிழ்நாட்டை அடமானம் வச்சது 1-2 பண்ணீங்க. கச்சத்தீவுக்கு அடமானம் வச்சிங்க, காவேரியை வந்து தடுப்பு நாடை கட்டினதுக்கு அடமானம் வச்சிங்க. இந்த இப்போ மேகதூதனை வேகமாக கட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க இந்த கொலை வழக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது தெரியாமல் ஃபோன் பண்ணி அடிக்க சொல்லிட்டோமே. அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திருச்சே. உன்னை 10 சவரன் நகை வச்சிருக்கேன்னு சொல்லிடுச்சே. நமக்கு வேண்டிய பொண்ணுங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி அடிக்க சொல்லி செத்து போயிட்டானே. இதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்கே மேகதூதனை கட்டி கொண்டு இருப்பதாக சிவகுமார் துணை முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் பேசுகிற பேச்சு அவங்களுக்கு உதயநிதிக்கு. அதனால் பொது பிரச்சனை எதுலேயுமே வர்றதில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள், ரெஜென்ற 2 படம் பார்த்துக்கிட்டு இருப்பார் உட்காந்து. இந்த மரணத்தை பற்றியோ அந்த குடும்பத்தை பற்றியோ ஒரு துளியும் கவலைப்படாத ஒரு மனிதர் உதயநிதி. இவரெல்லாம் நாட்டுக்கு துணை முதல்வர். கேவலமான விஷயம். அதனால் உதயநிதிக்கு சொல்கிறேன், இந்த பிரச்சனை முடியும் வரை ஒன்று போய் பாருங்கள், ஏதாச்சும் ஆறுதல் சொல்லுங்கள். விஜய் 2 லட்சம் கொடுத்த மாதிரி நீங்கள் கொள்ளையடிச்சு வச்சுருக்கிற பணத்திலேருந்து ஒரு 5 லட்சம் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. அது இல்லையா, அரசியலை பேசுகிறத கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைங்க. இப்போ அதான் இளவு வீட்டில் வந்துக்கிட்டு இது பேசக்கூடாதும்பாங்க. இப்போ இளவு வீடு நம்ம தமிழ்நாடே அவங்களுக்காக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்குது.
ஜாதியே இல்லை. இந்த பிரச்சனையில் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த இவங்க குடும்பம் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க இப்போ அஜித்குமார் குடும்பத்தில் அவங்க இருக்கிற அந்த கிராமத்தில் அவங்க சொல்கிறாங்க, எல்லா ஜாதிக்காரவங்களும் சேர்ந்து ஜாதி பாகுபாடு இல்லாமல் எங்கள் குடும்பத்துக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் மனிதாபிமானம். ஜாதியே பார்க்கல எவனும். அந்த பையன் எந்த ஜாதியை சேர்ந்தவனு கூட யாரும் யோசிக்கலை. ஒட்டுமொத்த தமிழ்நாடே அவர்களுக்காக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இவர் போயிட்டு இந்த உதயநிதி கண்ணீர் வடிக்கிறதுக்கு துப்பு இல்லைனாலும் இப்படி அரசியல் பேசக்கூடிய நேரமாக இது அப்படிங்கிற உதயநிதிக்கு கண்டனமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.